ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கடலை சட்னி ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கடாயில் 2 கப் கடலையை சேர்த்துட்டு மிதமான சூடில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலையெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் இதோட தோலை நீக்கிட்டு சூடு ஆறுனதும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்ககிட்ட ஏற்கனவே வறுத்த கடலை இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 9லேருந்து 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கட்டி பூண்டு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் இப்போ பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து இது கூட வறுத்து தோல் நீக்கின 1 கப் கடலையை சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதை 2லேருந்து 3 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியோ 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த சட்னி தாளிக்காமலே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.